ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்னா சும்மா எல்லா காம்பினேஷன்லேயும் சூப்பராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு பொரியலை எக்கு வச்சு திரும்ப பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை வச்சு அதை விட ஹைலைட்டாக பார்த்திங்கன்னா நம்ம மேகி மசாலா வச்சு பண்ணுறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஆல்ரெடி இதை 2-3 நேரம் செஞ்சு செம்மையாக இருந்துன்னு சொல்லிட்டு சாப்பிட்ருக்கோம். ஸோ அதனால் இன்றைக்கி அதை வீடியோவாக நான் போடுறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் இதுதான் இன்றைக்கி பொரியல், ஈஸியான பொரியல். நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் இதே மாதிரி உள்ளது டக்கு டக்குன்னு செஞ்சு நம்ம ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம். ஃபஸ்ட்டு கடுகு தாளித்து சின்ன வெங்காயம் போட்டு நல்லா கொஞ்சம் கலர் மாறினதும் உருளைக்கிழங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் வதக்கணும். அப்படின்னா அது நல்லா அழகாக வெந்தது போல் இருக்கும். அதுக்கப்புறம் மக்களே அதில் மேகி மசாலா கொஞ்சம் காரசாரமாகவும் இருக்கும், உங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லாமல் உப்பும் இருக்கும். ஸோ தேவையான அளவு உப்பு வேணும்னா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் கலரில் இருந்தால் உருளைக்கிழங்கு பொரியல் செம்ம டேஸ்ட்டாக இருக்குமா, அதனால் கொஞ்சோண்டு மஞ்சள் பொருளை அப்படியே தூவிட்டு அதையும் நல்லா வதக்குனா மஞ்சள் கலரில் சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே சென்டரில் ஒரு குழியை தோண்டணும். அதில் 2 முட்டையை அடித்து விட்டு அதை அப்படியே கலக்கி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான டேஸ்டான எக் மேகி மசாலா பொட்டேட்டோ ரெடி ஆயிடுச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நேற்று கொஞ்சம் கொண்டக்கடலை மீதி இருந்துச்சு. அந்த கொண்டக்கடலை ஏன் தூர போடுதுன்னு சொல்லிவிட்டு அதில் தேங்காய் பூ போட்டு தான் இருந்துச்சு சுண்டல். அதையும் சேர்த்து ஆட் பண்ணி அதையும் கிளறி எடுத்தோம்னா சூப்பரான ஹை ஃபைபர் ப்ரோட்டீன் கார்போஹைட்ரேட் மிக்ஸான சூப்பரான பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சத்து கூட. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சூடான சோறு கூட கொஞ்சமாக சாம்பார் விட்டு இதையும் வச்சு சாப்பிட்டா அம்புட்டு டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா விதமான ரைஸுக்கும் இந்த பொரியல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் காரம் வேணும்னா கூட கொஞ்சம் வத்தல் பொடியை சேர்த்து எடுத்து செஞ்சோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அல்டிமேட்டடான பொரியல் ரெடி. பாய்.